இப்போ பார்த்தோன்னா பாக்கியம் வந்து மெஸ்ஸு ஓப்பன் பண்ணிடுறாங்க. எல்லாருமே வந்துடுறாங்க. சீரும் சிறப்பமாக கடையை திறந்துடுறாங்க. கடையை திறந்தோம்னா இங்கே அவங்க பையன் எல்லாருமே வந்துடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம பாட்டியுமே வந்துடுறாங்க. பாட்டி வந்தோடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இவங்கள பார்த்து பைக்கை பற்றி இங்கே ஒரு போர்டுக்குள்ளே இல்லை, எப்படி வாரவங்களாம் வருவாங்க அப்படின்ற மாதிரி வர சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த கடையை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த இதை வந்து நேம் வந்து வர மாதிரி இது ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே பாக்கியான்னு வருது. எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. கோபி வந்து அப்படியே அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ஐயோ அம்மா எதுவும் நினைப்பாங்களோ அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு பாட்டி ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க பாட்டி. ஒரு மாதிரியா வெக்கையாக இருக்குது, புழுக்கமாக இருக்குது, அதாக இருக்குது, இதாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. இந்த இன்னைக்கு எப்படியோ இருக்குது, எப்படித்தான் இங்கே உள்ள உட்காந்து சாப்பிடுவாங்களோ, எப்படி தான் இந்த சின்ன கடையில் ரன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி டென்ஷனாக இருக்காங்க. உடனே கோபி, ஏம்மா டென்ஷனாக இருக்க, உன் பேர் வைக்கலன்னு டென்ஷனாக இருக்கியா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லைடா எனக்கெல்லாம் தேவையே இல்லை, இந்த கடைக்கு என் பேர் வேறையா அப்படின்ற மாதிரி கேட்க சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே கோபி போய் பாய்க்கிட்ட, அம்மா கிளம்புறாங்களாம். எதுக்கும் அப்படின்னு ஒரு டென்ஷனாக இருக்குமே, இல்லை அவங்களுக்கு ஒரு மாதிரியா வெக்கையாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்களாம். அதுக்கடுத்து ஜெலியில் என்ன செய்யாங்கன்னா, அம்மாவுக்கு ஒரு கவரில் பணம் வச்சு கொடுக்குறாங்க. எனக்கு வேணாம், இதென்ன மொய்ன்னு நினச்சாலும் பரவாயில்ல, சரி இல்லாட்டி சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்ல, எதுனாலும் நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்றப்ப, இல்லை ஜெலியில் நீ என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து இங்கே அமீலா வேற கொஞ்சம் நேரம் இங்கே நான் இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கு வேண்டான்னு பைக்க சொல்கிறாங்க. ஜெலியில் என்ன சொல்லுமே தெரியல. அதுக்கடுத்து சரி வா அப்படின்றப்ப அமீலாவும் கிளம்புறாங்க எல்லாரும். லாஸ்ட்டில் எல்லியன் வந்து இனியாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அம்மா வந்து 2 ரெஸ்டாரண்ட்ஸ் போய் இப்போ இதை ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் மாமனார் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இனியா செம்ம டென்ஷன் ஆகி எல்லாத்தையும் அவங்க மாமனார்ட்ட கேட்க போகிறாங்க.